ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஏடா இப்படி பொய்யா பேசுறியே, நாளைக்கு உனக்கு யாரா வருவா? மச்சான், நான் செத்த எனக்கா ஒரு கூட்டமே வரும் மச்சான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மகாத்மா காந்திக்கு ஒரு செத்த உலகமே உட்காந்து அழுகு இருக்கு. கண்டிப்பா வரும் மச்சான். போய் படி போ. இன்னைக்கு நீ சாவுற, நான் அதை பாக்குறப்போ சாவுறே இந்த கழுத்து நட்டு போயிருப்பான். நீ செத்து போயிட்டு போடுறான். அதுக்கே நீ சாவடிக்கிறே மச்சான். படுறா இன்னைக்கு ஒரு ஊரே வந்து இன்னைக்கு நான் உன்னை வெட்டுறேன். படுறாங்க. இவரு செத்த ஊரே வருமாமா, அவரை பார்க்கறதுக்கு நல்லா செத்த மாதிரி படுத்துருக்காப்புல. இந்த நாய் செத்தா யாரும் வரமாட்டாங்க, இந்த நாய் தூக்கறதுக்கு யாரும் வர போற, யாருமே வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. என்ன பண்றது? இந்த நாயை பசிக்குது, பிரியாணி சாப்பிட்டு வந்துருவோமா? அவ்வளோதான், போகலாம். பிரியாணியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பிரியாணி என்ன விட்டு பிரியாணி நீங்க போறீங்க? செத்து போயிடலாம். படுறா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க. வரும்போது பார்த்து வாங்கிக்கோ. போகலாம். இந்த நாய்க்காக எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்குறது? சொந்த வந்தால் தானே தூக்கி போட முடியும். இந்த நாய்க்கு ஏன் சொந்த பந்தம் நம்ம 2 பேரு தான்? ஒன்றும் 2 பேர் தான் தூக்கிட்டு போக முடியும், 4 பேர் தான் தூக்கிட்டு போக முடியும். கவுன்சிலர் வந்துருக்காப்புல. வாங்க கவுன்சிலர். என்ன பாச்சு வருது? மரவள்ளியே படுத்தாப்புல போயிடுச்சு. முடிஞ்சு வச்சு போயிடுச்சு, செத்து போயிட்டா. அவன் செத்துக்கு நாங்களே 3 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா ஒரு 5 ரூபா கொடுத்தேன். கொடுத்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து 5 ரூபா கொடுத்தாப்பு. கொடுத்தது நானும் சரின்னு ஓகே, சரிப்பா போப்பா பரவாயில்லப்பா நல்லபடியாக போனாப்புல. திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ 2 நாளைக்கு நேற்று கூட வந்து கேட்டாப்புல 5 லட்சம் 5 லட்சத்துக்கு நான் கொடுத்தேன். செக்காக கொடுத்தீங்களா கேஷாக கொடுத்தீங்களா? கையில் காசு கொடுத்தேன். இப்போ 5 லட்சம் காசை கொடுத்தேன்ப்பா. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? டீ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டா வாங்கி தரலாமே. செத்து போயிட்டா, அப்புறம் என்னத்த போய் என்ன பண்ணுறது? இங்கே அந்த 500 ரூபா கம்மி ரொம்ப கொடுத்தாப்புல. கொடுத்து தான் நான் வச்சுருந்தேன். அது அப்படியே ஃபோன் பேசுறீங்களா? பணத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். 5 லட்சம் கொடுத்துட்டு நேற்று தான் கொடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரி விஷயம்னா எப்படிப்பா அந்த இது? ஒரு டீ கூட வாங்கி தரல பார்த்தியா? 5 லட்சம் வாங்கிட்டு இதில் நம்ம இடம் காவ காத்து நடக்கிறோம். செத்து போயிட்டானுன்ட்டு ஃபோன் பண்ணுங்க. 5 லட்சம் ரூபாயா? வாங்கவே இல்லையே. 5 லட்சம் இருங்க, அவனை எழுப்பி கேட்டு சொல்றேன். எழுப்பி கேட்டு சொல்றியா? இல்ல இல்லை, யோசனை பண்ணி சொல்கிறேன். எது எங்கிட்ட சொன்னான்னு யோசனை பண்ணி சொல்கிறேன்ப்பா. இல்லைப்பா, இந்த பணத்தை நீங்கள் எரிப்பீங்களா இல்லை புதைப்பீங்களா? அது நாகராஜ்காரன் தூக்கிட்டு போயிடுறான்ப்பா. நகராட்சிக்காரன் தூக்கிட்டு போவாங்க. நாட்டில் போட்டுருவோம், நாகராஜ்காரன் தூக்கிட்டு போயிடுவான். இங்க இருந்து இந்த பணத்தை தூக்க உரிமையே கிடையாது. உரிமையே கிடையாது. 5 லட்சம் காசு உரிமையே கிடையாது. சரி, நீ பணத்தை பார்த்துக்க, வரம் போடு. பார்த்துக்க, நீ உட்காந்து பார்த்துக்க. நான் பணம் இங்கே தான் இருக்கணும். பணத்தை தூக்க விட மாட்டேன். சரி, ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கு. போயிட்டு வா, 5 நிமிஷம் போயிட்டு வா. யோசனை பண்ணி சொல்கிறோம். என்ன வேலை பார்த்து 5 லட்சம் ரூபா? 5 லட்சம் ரூபாய்க்கு எங்க போடுவாங்க? ஒரு 5 லட்ச ரூபா வாங்கி ஒரு டீ கூட வாங்கி தரல. என்னடா பண்ண 5 லட்சம் ரூபாய்? நான் வாங்கவே இல்லையா? வாங்க போய் பேசுறேன். போய் கல்யாணத்துல போட போன போய் சொல்லாத. என்ன போய் சொல்றேன்? உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன நீ வாங்கவே இல்லையா? அதனால போய் சொல்லிட்டு போறாயா? நீ யாரோ நான் யாரோ இருக்கிற எனக்கு வந்துருக்குன்னு போறான். ஒண்ணுமில்ல. நீங்க அப்படியே இருங்க. கைக்கு ஒண்ணுங்களே, சிரிக்க அந்த பணத்தை கேட்கலாம். என்ன பதில் சொல்றது தெரியலையே. என்ன வளர்த்து சொல்றது? 2 கிட்னி எவனையாச்சும் குடிக்க வேண்டியதா, வேற என்ன பண்றது? ஒரு கிட்னி சமாளிக்கிறா படுற நீ படுற, பார்த்துக்கலாம். செத்து போயிடா, பேசி முடிக்கடா.
நீ உட்காரு அண்ணே வாங்கண்ணே அண்ணே வாங்கண்ணே. என்னப்பா ஆச்சு? ஜெச்சு மிச்சம் இருந்தா அவங்க கூட போனோமா நான் பக்கத்து போனோமா படுத்துருப்பேன். அதான் கொஞ்சம் கீழே எப்பா இருப்பா. 5 லட்சம் ரூபாய் காசு என்ன ஆச்சு? பாண்டு பேப்பர் வாங்கிட்டு வாங்க. இந்த நாயே கையெழுத்து போட வைக்கிறேன் நான். பாண்டு பேப்பர் வாங்குறது பெருசு இல்லை சரிங்களா? இந்த 2 பேரும் எனக்கு பாண்டு பேப்பரை வாங்கி சைனு 2 பேர்த்து கையிலேயே எனக்கு இருக்கணும். காசு வரல 2 பேர்த்தையும் கொன்றுவேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போனதுக்கு கீழே 2 பேர்த்தையும் போவோம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பாண்டு பேப்பர் 2 பேர் என்ன 2 பேர் 3 பேர் கையில வச்சு தரேன். போயிட்டு வா. அவனையே பணத்தை கொடுக்க வைக்கிறேன். போயிட்டு வா. போ 3 பேர் வச்சாச்சு. போ நிக்காத போ போ. என்ன பேசவே விடல. எந்திரிச்சு சொல்ல போயிட்டு எஞ்சிடா எஞ்சிடா கோழி பிடிச்சிருப்பாங்க. எஞ்சிடா. என்னடா அவன் சோலையை முடிச்சிருப்பான்டா. செத்தஞ்சாவு கூட வந்திருக்கேன் 2 பேரும். நான் இந்த துண்டு அந்த பக்கம் நான் இப்படி போடுறேன். நீ இந்த பக்கம் போடு. இன்னையோட இவ்வளவு முடிச்சிடலாம். முடிச்சிடா முடிச்சிடா. இது பணம் கேட்பான். பணத்துக்கு ஒரு வழியை பண்ணிட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம். இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. தம்பி இந்த நாய் என்ன பண்றது? இந்த நாய் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 5 லட்ச ரூபாய் இவனை எழுப்புனா நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசாம கொண்டுடலாம். என்னது கொல்ல போறீங்களா? உன்னை கொல்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இவனை கொல்றது ஒன்று இந்த துண்டு இருக்கு 1 வருஷம் 10 வருஷம். நான் இப்போ மேலே உனக்கு போடுறேன். எல்லாம் நீ வச்சு நன்மை அமுக்கு. நினைச்சு துரோகி ஆக்கீங்களாடா. அமுக்கு. இனிமே எந்திரிக்க மாட்டாங்க. சோழி போச்சு. என்ன பண்ணலாம்? அடுத்ததா அடுத்து வேற எதுவும் பண்ண வேணாம். துண்டு போட்டாச்சு. சரி. கட்டரைப்படி தான் கிடக்குறான். சரி அடுத்த வீடியோக்கு உன் பணத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதை எடுத்துட வேண்டியதான். சரி. அப்படியே ஒரு பணமாச்சு கலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த ஆள்கிட்ட அடுத்த பாரு. அடுத்த ரயிலுக்கு வச்சு ஓட்டிக்கலாம். ஆமா துண்டை வசூல் போட்டாச்சுல. ஆயிக்கும். அடுத்த ரீல்ல வசூலாயிருவா. சரி துண்டை போட்டாச்சு காசு வந்து அடுத்த ரீலுக்கு நம்ம காசு வச்சு டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். சரி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.